தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் எளிதாக பேசிவிடுகிறோம், கூறிவிடுகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து அதை கூறுகிறோம் என்பது கேள்வியே. தேவனை நம்பி அவரையே சார்ந்து ஜீவிக்கும்போது தீமை நம்மை அணுகாதவாறு தேவன் பாதுகாக்கிறார். மட்டுமல்ல, அதை நன்மையாக மாற்றித் தருகிறார். 70ஆம் ஆண்டில் ரோம் அரசன் தீத்து டைட்டஸ் பிளேவியஸ் வெஸ்பாசியானஸ் அகஸ்டஸ் எருசலேமை முற்றுகையிட்டு அடித்தான். ஜனங்களை அடிமைப்படுத்தினான். செழிப்பான அவர்கள் வயல் வெளிகளில் உப்பை விதைத்து விட்டான். உப்பை விதைத்த பின் அந்த விளைநிலமாக இருக்க முடியாது. அந்த உப்பின் தன்மைகள் நீங்குவதற்கு பல நூற்றாண்டுகளாகும். அந்த வேளையில் யூதர்கள் கலங்கி நின்றார்கள். ஆனால் இப்படி உப்பு விதைக்கப்பட்டபடியினால் விளைந்த நன்மைகளை விரைவில் உணர முடிந்தது. இப்படி நிலமும் பாழாகி நீரும் கட்டதால் புறஜாதியினர் அங்கு குடியேற முடியாமல் போய்விட்டது. அதனால் வேதாகம காலத்து சரித்திர சான்றுகள் அளிக்கப்படவில்லை. யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பும்போது சரித்திர சான்றுகளை காண முடிகிறது. உப்பின் தன்மை குறைந்து மீண்டும் தற்போது நிலம் செழிப்பாகிவிட்டது. தீத்து செய்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றி கொடுத்தார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்தனர். ஆனால் நாளொன்று வந்தது. கொடிய பஞ்சத்தில் இருந்த அந்த யோசேப்பாலே அவர்கள் காக்கப்பட்டனர். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். Genesis 50:20. God intended it for good. One song. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பும்போது சரித்திர சான்றுகளை காண முடிகிறது என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. உப்புத்தன்மை குறைந்து தற்போது நிலம் செழிப்படைந்து விட்டது. தீத்து செய்த தீமையை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்தார்கள். ஆனால் நாடொன்று வந்து கொடிய பஞ்சத்தில் அவருடைய யோசேப்பாலே காக்கப்பட்டனர் என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு தீமை செய்கிறவர்களை அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றுவார் என்று நான் நம்பி விசுவாசிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சேனாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.